இந்த வடகத்தோட ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இந்த ஓலப்பாயில் காய்கிறது கூட சொல்லலாம். ஓலப்பாயில் காயையில் நல்ல அடியிலேருந்து உங்களுக்கு காத்தோட்டம் இருக்கும். அதனால் அந்த சின்ன வெங்காய வடகம் நல்லா உங்களுக்கு காஞ்சு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 6 மணி 6:30க்கு நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணால் தான் வடக வேலை இதாக இருக்கும். நம்ம வீட்டு உபயோகத்துக்குன்னா கொஞ்சமாக போடுவோம், நம்ம சேல் பண்ணுறதுனால நிறைய இருக்கும். அப்படிங்கிறதுனால 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காய வடகம் நம்ம போடுறது தாளிப்பு வடகம் கிடையாதுங்க. திருநெல்வேலியில் இது தயார் பண்ணுவாங்க. இது எண்ணெயில் பொரித்து சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடக்கூடிய வடகம் இது. வடகெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். வடகம் வீடியோவில் இது தாளிப்பு வடகமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது அரிசி மாவில் செஞ்சதா அப்படின்ட்டு. இல்லைங்க, இது சின்ன வெங்காய வடகம். இதில் உளுந்து சேர்த்து செய்வோம், அரிசி மாவு கிடையாது. இது பொரித்து சைடிஷாக சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலாக தயிர் சாதத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் கூட்டாஞ்சோறு பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் தாளிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.